அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை 1ஆம் தேதி பார்த்தீங்களா, ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட இருக்கு. இது காலை 8:46 மணி அளவில் சூரியன் மேச ராசியில் பிரவேசிப்பதனால சித்திரை கனி காணுதல், பச்சடி செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் கோயிலில் சிறப்பான வழிபாடுகள் செய்கிறது. இந்த நாளில் மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா போன்ற சிறப்பு வழிபாடுகள் பார்த்திங்களா அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரையோட சிறப்புகள். மேலுமே இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பது அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா? இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய யோகம் எப்படி இருக்கும், மேலுமே அவங்களுக்கு பார்த்திங்களா இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சித்திரையில் குழந்தை பிறந்த ஆபத்தா? பொதுவாகவே சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தாலே அது குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்னு பல பேரும் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதில் ஏதாவது உண்மை இருக்கா, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது அனல் தகர்க்கக்கூடிய ஒரு வெப்ப மாதம். சாதாரணமான மனிதர்களால் இந்த சித்திரை மாத வெயிலை தாங்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணால் வயிற்றில் குழந்தை வைத்து கொண்டு அதீத வெப்பத்தை தாங்கவே முடியாது. அதே போல தான் பிறக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தைக்குமே அந்த அதீத வெப்பமானது துன்பத்தையே கொடுக்கும். மேலுமே இந்த மாதத்தில் தான் அம்மை போன்ற நோய்கள் தாக்கப்படும். அதனால தான் இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தின்படி ஒரு குழந்தை சித்திரை மாதத்தில் பிறந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆன்மீகத்தின்படி ஒரு குழந்தை பார்த்திங்களா இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தாலே அது எல்லா விதத்துலையுமே சிறப்பாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் தான் சூரிய பகவான் மேச ராசியில் உச்சத்தில் பிரவேசம் செய்வார். இந்த சமயத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை எல்லா விதத்துலையுமே உச்சத்தில் இருக்குமா. செல்வாக்கு, அதிர்ஷ்டம், கல்வி, செல்வம், வீரம் ஆகிய அனைத்துலுமே ரொம்ப சிறந்து இருப்பாங்களாம். அதுலேயும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இதற்கு என்ன சான்று அப்படின்னா இதிகாச நாயகனான ஸ்ரீராமன் தன்னோட தம்பிகள் லட்சுமணன், பரதன், சத்ருனன் நால்வரோட சித்திரை மாதம்தான் பிறந்தாங்களாம். அவங்க கல்வி, செல்வம், வீரம், அழகு, ஆற்றல், அறிவு என எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கினாங்க. அதே போல தான் ஸ்ரீராமனரும் சித்திரையில் தான் பிறந்திருக்கிறாரு. மேலுமே சித்திரையில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நியாயம், தர்மம் எதுவாக இருந்தாலுமே இதுதாங்க சரி, இதுதாங்க தவறு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பேசக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவங்களாக இருப்பாங்களாம். அதனால தான் பிறக்கக்கூடிய குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் பெண் அப்படிங்கிறவங்க இப்படி தான் இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்துதான். அதனால் சித்திரையில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய முன் வர மாட்டாங்களாம். அவள் உண்மையை உறக்க சொல்லும் ஆற்றல் உடையவளாக இருக்கிறதுனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அது புகுந்த வீட்டிற்கு ஏற்புடையதாக இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க. எனவே தான் சித்திரையில் குழந்தை பிறந்தாலே அது குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மை அல்ல அப்படிங்கிறதை சொல்கிறாங்க. இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பது பெற்றோரை பாதிக்குமா? ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்திரைக்கு அப்பன் தெருவில் நிற்பான் அப்படிங்கிறது உண்மையா? சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் அது குழந்தையோட பெற்றோரை பாதிக்குமா? அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா எப்படி இருப்பாங்க? ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்று நிற்பது அதிர்ஷ்டமானதாக இருக்கும். நவகிரகங்களில் ஒளி கிரகம் அப்படிங்கிறது சூரியன் மட்டும்தான். மற்ற அனைத்து கிரகங்களுமே சூரியன் ஒளியை பிரதிபலிக்கும். அப்படின்னா கூட சந்திரனோட பிரதிபலியை மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் உபயோகிக்கக்கூடிய அளவில் இருக்கும். அப்படிங்கிறதுனால இது இரண்டும் ஒளியுமே கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்துவிடும். ஆகவே இந்த இரண்டு கிரகங்களில் ஏதாவது ஒன்றோ அல்லது இரண்டோ உச்சம் பெற்று நிற்பது ஒரு ஜாதகத்தின் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தி விடுமா. அந்த வகையில் தான் சூரியன் உச்சம் பெற்ற ஜாதகம் கொண்டவங்களுக்கு தாங்கள் ஜனன காலத்தின் போது ரொம்ப வசதி குறைவான ஒரு நிலையில் இருந்தால் கூட பின்னால் பல பேருமே பாராட்டும்படியான நல்லதொரு முன்னேற்றத்தை அடைந்து விடுவாங்களாம். அதாவது வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சித்திரை மாதம் மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய பொழுது பூமிக்கும் சூரியனுக்கும் ஆன உழைப்பு குறைந்தபட்சமாக இருக்கிறதுனால சூரியனுடைய முழு ஆற்றலும் பூமிக்கு கிடைத்துவிடும்.
பளிச்சென்று தெரியக்கூடிய வெளிச்சத்தில் தானே அத்தனை பொருள்களும் நமக்கு தெளிவாக தெரியும். இருட்டில் எப்படி தெரியும்? எரும மாட்டை தேடுவது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய வெயிலோட தாக்கமும் உக்கிரமும் முழுமையான அளவில் கிடைப்பது இந்த சித்திரை மாதத்தில் தான். இதற்கு நேர் எதிரான துலா ராசியில் சூரியன் வரும்பொழுதும் சூரியனுக்கும் பூமிக்கும் தூரம் அதிகபட்சமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சூரியன் நீசமாக இருப்பதாக ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூரியன் நீசத்தில் இருப்பதை விட உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதில் தான் ஒரு ஜாதகமானது முழுமையான நல்ல பலன்களை பெற்றுவிடும். சூரியன் நீசம் பெற்றிருக்கிறதுனால மன வருத்தம், ஓயாத தொல்லைகள், வாழ்க்கையில் முன்னேறுவது, பெரும் தடைகளை தாண்டி வருது, இந்த மாதிரி உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், மனைவிக்கு ஏற்படும் உடல் சார்ந்த பாதிப்பு, இது எல்லாமே ஏற்படலாம். நீசம் பெற்ற இந்த சூரியனுடன் சுபகிரக சம்பந்தம் ஏற்படும் பட்சத்தில் இந்த பலன்கள் மாறுபட்டு நமக்கு பல நன்மைகளை கொடுக்குமா. உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூரியன் எல்லா விதமான கல்விகளிலும் மேல்நிலையில் கொண்டு வந்து விடுவார். அஸ்திர சஸ்திர வித்தைகளில் முன்னேற்றத்திற்கு வந்து விடுவார். வேத அபிவாயம் செய்வது, மந்திரம் கற்றுக்கொள்வது, வித்வநானகம் பண்டிதானகம் வருவது, பெரும் பொருளாதாரத்தை சேர்ப்பது, பூமி நில புலன்கள் போன்றவற்றை எல்லாமே பெறக்கூடிய யோகமானது பெறுமா. அதே மட்டும் இல்லாமல் சொத்து சுகங்களை அடைவது, இது எல்லாத்தையுமே யோகத்தை செய்துவிடும். இப்படி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூரியன் பாவ கிரகங்களோட சம்பந்தம் ஏற்படும் இந்த பட்சத்தில் இந்த வகையான பலன்களின் அளவுகள் சற்று மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குமா. பொதுவாகவே சூரியன் உச்சம் பெற்றிருப்பது அப்படிங்கிறது விருப்பத்தக்க ஒரு நிகழ்வு தான். ஆனால் சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவது சித்திரைக்கு அப்பன் தெருவில் நிற்பான் அப்படிங்கிற பழமொழிக்கு தானே தவிர ஜோதிடத்திற்கு அல்ல. பொதுவாகவே சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது அதிகாரம் மிக்கவங்களாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவங்களாகவும் செல்வாக்கு மிக்கவங்களாகவும் பல பேருக்குமே எஜமானவராக இருப்பாங்க. யோகத்தையுமே கொடுத்துவிடும். இங்கு லக்கணத்திற்கு 11ஆம் பாவத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். பாவ கிரகங்களோட சம்பந்தம் எதுவும் இந்த சூரியனுக்கு ஏற்படவில்லை. எனவே தான் இவர் இந்திய துணை கண்டத்தின் ஜனாதிபதியாக உயர முடிந்தது. இதில் சூரியனோட பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எனவே சித்திரை மாதம் குழந்தை பிறப்பது அப்படிங்கிறது தகப்பனாரை பாதிக்கும் என்றோ சித்திரைக்கு அப்பன் தெருவில் நிற்பான் அப்படின்னு சொல்வது தவறான ஒரு சொல்லாக இருக்குது. சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தாலே அதிகபட்ச வெயில் காலம் ஆகுதுனால தான் குழந்தைக்கும் தாய்க்கும் உடல் உஷ்ணத்தால் பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால தான் இந்த சித்திரை மாத பிறப்பை தள்ளி வைத்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஆகவே அப்படி சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கலாம், தவறே இல்லை. கடவுள் ராமர் சித்திரையில் பிறந்தவர். அதனால் பையன் ராமர் போலவே நல்ல குல நலன்களோடு இருப்பான். அதே போல தான் சித்திரை அப்பன் தெருவிலே அப்படிங்கிறது தப்பு. குழந்தை அப்படிங்கிறதே ஒரு வரம். அது எந்த மாதத்தில் பிறந்தாலும் தவறு இல்லை. அந்த மாதத்தில் பிறப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தாலே நல்லதா கெட்டதா அப்படின்னு பல பேருமே கேள்வி கேட்டிருக்காங்க. சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சத்தில் பிறக்கும் குழந்தை ரொம்பவும் வேகமாகவும் துடிப்போடனும் இருக்கும். ஏதாவது சாதிக்கும் வண்ணமாக சற்று சுறுசுறுப்பாக காணப்படுவாங்களாம். அதே போல் தான் அவங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளோட அடிப்படையில் அவங்களுக்கு அரசு பணி, அரசாங்கத்தில் உதவி மற்றும் அரசு சம்பந்தமான ஒரு எல்லா சலுகைகளுமே உங்களுக்கு கிடைக்குமா. முக்கியமாக ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்திகளின் அமைப்பு ரொம்ப முக்கியமானது. சூரிய தசையோ அல்லது சூரிய புத்தியோ நடக்கும் காலத்தில் இந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும். இதில் சந்தேகமே கிடையாது. மேலுமே நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொதுவாகவே சித்திரை மாதம் அப்படிங்கிறது அனல் ததிக்கக்கூடிய வெப்ப மாதம். சாதாரண மனிதர்களால் இந்த சித்திரை மாத வெயிலை தாங்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த டைமில் ஒரு கர்ப்பிணி பெண்களால் வயிற்றில் ஒரு குழந்தையோடு வைத்துக்கொண்டு அதீத வெப்பத்தை தாங்கவே முடியாது. அதே போல் தான் இந்த பிறக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கும் இந்த அதீத வெப்பம் தாங்க முடியாது, துன்பத்தையே கொடுக்கும். மேலுமே இந்த மாதத்தில் தான் அம்மை போன்ற நோய்கள் ஆனது தாக்கப்படும். அதனால தான் இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பது அப்படிங்கிறது தவறு கிடையாது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் சித்திரை மாதத்தோட சிறப்பையும் இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க, அதே மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தோட பேரையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.